திமிரம்னு ஒரு கண்ணுல ஒரு நோய் இருக்கு. திமிரம்ங்கிற கண்ணு நோயினால என்னன்னா அது கண் எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியும். சில பேருக்கு கண்ணுல திமிரம்ங்கிற நோய் இருந்தாலே எல்லா ஐட்டம்ஸும் ரெண்டு ரெண்டா தெரியும். அது ஒரு மாதிரி கண்ணுல இருக்கக்கூடிய ஒரு நோயின்னு சொல்றா, அந்த காலத்துல எல்லாம் சொல்றா. அல்லது இன்னொன்னு இது கண்ணுல விரல வச்சுட்டு கீழேயோ எங்கேயோ அப்படியே அழுத்தினோம்னா அப்ப ரெண்டு ரெண்டா தெரியுமா. விரல வச்சுட்டு கண்ணுல வச்சுட்டு பார்த்தோம்னா அப்ப எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியும். இப்போ இது யதார்த்தமா? கண்ணுல சதைய வச்சுட்டு அமுக்கும் பொழுது 2 சந்திரன்கள் தென்படுகிறார்களே, இது எப்படி யதார்த்தமாகும் அப்படின்ட்டு இப்ப கேட்கிறார். இதுதான் பூர்வபக்ஷி கேட்டிருக்கான். இதுக்கு என்ன சமாதானம்னா, கண்ணை அப்படி கையால அமுக்கிறதுனால கண்ணுல இருந்து 2 வழியா கிரணங்கள் உண்டாகும். இந்த மாதிரி இது என்னன்னா இந்த மாதிரியான காட்சிகள் கண்ணிலிருந்து பெறப்படும் கிரணங்கள் 2 பிரிவா போடும். ஏன்னா அவன் கண்ணு அப்படியே அமுக்கிட்டு இருக்கான். அது இந்த திமிரம்ங்கிற நோயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப ரெண்டா பிரியுது. பிரிஞ்சு அப்ப என்ன ஆகுதுன்னா தனித்தனியா ஒன்னொன்னும் சந்திரனை கிரகிக்கிறது. அப்ப 2 அறிவுகள் உண்டாகுது. அவற்றுல ஒன்று சந்திரனை அந்த அது ரெண்டும் போய் சந்திரனோட தொடர்பு உள்ளது, சம்பந்தப்படுறது. சந்திரனை பார்க்க சாமகிரிகள் 2 உண்டாகுது. அவை 2மே உண்மை. ஆகையால் அவற்றால் பார்க்கப்பட்ட 2 சந்திரர்களும் உண்மையே அப்படின்ட்டு சொல்ற. அது என்னன்னா ஒரு 2 கிரணங்கள் உண்டாகுது. ஒண்ணு சந்திரனை அதுல இருக்கிற இடத்துல கிரகிச்சுக்கிறது. இன்னொன்னு அது பக்கத்துல சமீபத்துல சந்திரனுடைய பக்கத்துல போய் அதுவும் சந்திரனை கிரகிக்கிறது. இப்ப 2 சந்திரனும் அந்த 2 விதமான கிரணங்கள் புறப்பட்டு போய் ஒரே சமயத்துல 2 சந்திரனா கிரகிக்கிறது. அப்போ அதனாலதான் அவனுக்கு என்னன்னா எல்லாம் 2 வஸ்துக்களா தெரியும் சந்திரன்னு சொல்றது. ஆனா அந்த திமிரம்ங்கிற நோயில கஷ்டப்படுறவா என்னன்னா எல்லாமே 2 வஸ்துவா பாப்பா. அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒன்னு ஹாஃபா ஒன்னு இதுவா அப்படிலாம் தெரியும் போல இருக்கு. இது ஒரு கண்ணுல இருக்கு. இல்லாட்டினா அந்த கண்ணை அமுக்கிண்டு பார்த்தா கூட அப்ப 2 விதமான கிரணங்கள் கிளம்புறது. 2 விதமான கண்கள்னால கிரகிக்கப்பட்ட அந்த அறிவு 2 சந்திரன் தெரியறது, 2 தென்னைமரம் தெரியறது, அதெல்லாம் உண்மையான அறிவு தான் அப்படின்ட்டு சொல்லிட்டார். அதனால 2 சாமகிரிகள் தனித்தனியே கிரகிக்கப்பட்டதுனால இந்த காட்சி 2 சாமகிரினா 2 விதமான கண்ல இருந்து 2 விதமான கிரணங்கள் கிளம்பி போடும். அதனால 2 விதமான வஸ்துக்கள் எல்லாம் கிரகிக்க. எப்படி மஞ்சள் காமாலை உடையவன் காமாலை கண்கிறவன் என்ன பண்றான்னா அவனுக்கு மஞ்சளா தெரியற மாதிரி இந்த நோய் இருக்கிறவனுக்கு 2 வஸ்துக்கள் எல்லாம் தெரியும். இதுவும் உண்மையான அறிவுதான் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த நிரூபணங்களில் இருந்து எல்லா அறிவும் உண்மை என்றும் விசேஷத்தோடு கூடிய வஸ்துக்களையே, விசேஷம்னா என்ன அர்த்தம், அந்த வஸ்துக்களுடைய வெறும் அந்த வஸ்துவை மட்டும் கிரகிக்கல, அந்த வஸ்துக்கு என்ன நிறம் இருக்கா, கொம்பு இருக்கா, காது இருக்கா, அதுக்கு இருக்கிற அந்த ஆட்ரிபியூட்ஸோட சேர்ந்துதான் அந்த வஸ்துக்களை அறிகின்றன என்பது தெளிவாகிறது. விசேஷமாவதுன்னு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ற ஒவ்வொரு வஸ்துவும் நமக்கு அந்த தன்மைகளோடு சேர்ந்துதான் நம்மளுடைய ஞானத்துல விஷயமா இருக்கும். இந்த நிரூபணங்களிலிருந்து எல்லா அறிவும் உண்மை என்றும் விசேஷத்தோடு கூடிய வஸ்துக்களை அறிவிக்கின்றன என்றும் தெளிவாகிறது. விசேஷமாவதுன்னா என்னன்னா ஒரு வஸ்துவை வேறு வஸ்து கீழே பார்த்திருக்கோம். ஒரு வஸ்துவை வேறு வஸ்துக்களிலிருந்து பிரித்து அறிவதற்கு காரணமான தர்மம், அந்த பேதம்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் இங்க. ஒரு வஸ்துவை வேறு வஸ்துக்கள் பிரித்து அறிவதற்கு காரணமான தர்மம் எதுவோ அதுதான் விசேஷம். அது ஒரு ஆகாரமாகவோ குணமாகவோ இருக்கலாம். விசேஷம் இல்லாத வஸ்துவை பற்றிய அறிவு எங்குமே ஏற்படுவதில்லை. இதுதான் நமக்கு எந்த வஸ்து, ஒரு ஆகாரம்னா ஒரு ஸ்ட்ரக்சர், மாடு, ஆடு, யானை அப்படின்லாம் பார்க்கும் பொழுது நம்ம அந்த ஆகாரத்தை வச்சு, ஆகாரம்னா அந்த அமைப்பு, அந்த வஸ்துவனுடைய அமைப்பு. சேர்னா 4 கால், டேபிள்னா 4 கால். ஆனா நம்ம சேர்னு தான் சொல்லுவோம், டேபிள்னு தான் சொல்லுவோம். அதெல்லாம் அந்த அமைப்புகள். இதுகளெல்லாம் வச்சு மற்ற இப்ப சேருக்கும் டேபிளுக்கும் வித்தியாசம் நம்ம சொல்லிடுவோம். எப்படி 2ம் 4 கால் தானே இருக்கேன்னு யாராவது கேட்டாங்கன்னா நம்ம இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும் அதனுடைய அமைப்பை வச்சு நம்ம சொல்லிடுவோம். அதுதான் ஆகாரம். யானைக்கும் புலிக்கும் எப்படி நம்ம வித்தியாசம் கண்டுபிடிப்போம், அதனுடைய அமைப்பை வச்சு நம்ம சொல்றோம். அது குணமாகவோ இருக்கலாம். குணமாகம்னா அந்த வஸ்துல இருக்கிற ஒரு
ருச்சியோ, மாம்பழத்துக்கும் நமக்கு வாழைப்பழத்துக்கும் வித்தியாசம் தெரியும். அதுல இருக்க ருச்சி வேறுபடும். எல்லாமே ஸ்வீட்னஸ் தான் கூட இல்ல இது மாம்பழம், இது இல்ல இது வாழைப்பழம், இல்ல இது பலாப்பழம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது குணம். அதே மாதிரி ஒரு மல்லிகைப்பூ எடுத்துக்கிறோம், அல்லது ஒரு தாமரை பூ எடுத்துக்கிறோம், ஒரு ரோஜா பூ. அந்த வஸ்துக்கள்லாம் அதனுடைய மனத்தை வச்சோ, அது நிறத்தை வச்சோ, அல்லது அதனுடைய இந்த வஸ்துக்கள்ல இருக்கிற இந்த பழம் மாதிரி இருக்க வஸ்துக்கள்ல அதனுடைய ருச்சியை வச்சோ, அதெல்லாம் குணங்கள்னு சொல்லப்படும். இத வச்சோ நம்ம அந்த வஸ்துக்கள், ஒரு வஸ்துக்கள்ல இருந்து வேறு வஸ்துக்களை பிரித்து அறியலாம். இதான் அதனுடைய தர்மங்கள். இந்த தர்மங்கிறது எப்படி இருக்கும்னா, ஒரு ஆகாரமா இருக்கலாம், அது குணமாக இருக்கலாம். ஒரு வஸ்துவை வேறு வஸ்துவிலிருந்து பிரித்து அறிவதற்கு காரணமான தர்மம் தான் விசேஷம். இந்த விசேஷம் தான் எப்படி இருக்கணும், ஒரு ஆகாரமா அமைப்பா இருக்கலாம், அல்லது அந்த வஸ்துக்கள்ல இருக்கிற குணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லணும். விசேஷம் இல்லாத வஸ்துவை பற்றிய அறிவு எங்குமே ஏற்படுவது. இதுதான் இந்த சித்தாந்தம், விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல. விசேஷம் வஸ்துவை நம்ம பார்க்கும் பொழுது அதனுடைய தன்மையோட தான் நம்மளுடைய அறிவுல விஷயம் உண்டாகும். விசேஷம் இல்லாத நம்ம இங்கேருந்து ஒரு வஸ்து, வெறும் வஸ்து மட்டும், இது வஸ்துங்கிறது மட்டும் நம்ம கண்ணில் படுவோங்களாம் வைசேஷிகன்லாம். அதுக்கப்புறம் தான் சவிகல்பத்துலதான் அந்த வஸ்துவை பற்றின தன்மைகள்லாம் நமக்கு அறிவுக்கு உண்டாகும்னு சொல்றோம். ஆனா நம்ம சித்தாந்தத்துல முதல்ல ஒரு வஸ்துவை பார்க்கும் பொழுதே, யானையை பார்க்கும் பொழுதே அது கருப்பா இருந்ததுன்னு பெருசா இருந்ததுன்ட்டு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ இந்த விசேஷங்களோட தான் அந்த நம்ம முதல்ல பார்க்கும் பொழுதே நிர்விகல்பத்திலேயே நமக்கு அதனுடைய விசேஷம்னு நமக்கு அறிவுல விஷயமாகிவிடும் அப்படிங்கறதுதான் இந்த சித்தாந்தம். இப்போ இதெல்லாம் பண்ணும். விசேஷம் என்பதே பேதம் என்றும் சொல்லப்படுது. பேதம்னாலும் விசேஷம்னாலும் ஒண்ணுதான். ஏன்னா பேதம்னா என்னது, ஒரு வஸ்துவ மற்ற வஸ்துக்கள்ல இருந்து பிரிச்சு காட்டுறதுதான் பேதம். அதே மாதிரி விசேஷம்ங்கிறதும் அந்த வஸ்துல இருக்கிற அந்த வஸ்துவ மற்ற வஸ்துக்கள்ல இருந்து பிரிச்சு காட்டுறதுதான் விசேஷம், அதுதான் பேதம். இதெல்லாம் ஒரே அர்த்தங்களோட இருக்கக்கூடியது. இது பற்றி ஸ்லோக விவரணத்துல 41, 42 நம்ம கீழே பார்த்துட்டோம். இங்கு அதேதான் அதை யோசிச்சுக்கோங்கிற. அப்புறம் இந்த பேதத்தை ஜாதியை காட்டிலும் வேறுபட்டதாக நையாயிகர்கள் முதலானோர் ஒப்புக்கொள்கிறார். அதுதான் நம்ம அங்க பார்த்தோம். அதாவது ஜாதிங்கிறது அந்த கடத்துவம் படத்துவம் அப்படிங்கிறது ஜாதி. ஆனா அந்த பேதம் அப்படிங்கிறது கடபேதம் படபேதம், அந்த வஸ்துல இருந்து கடபேதம், இது படபேதம் அப்படிங்கிறது அந்த வஸ்துக்களுக்கு இருக்கிற அந்த பேதம். இந்த ஜாதி பேதம் இதெல்லாம் ஒண்ணுதான் நம்ம சித்தாந்தத்துல சொன்னோம். ஆனா அவன் என்ன சொல்றான்னா, ஜாதியை காட்டிலும் வேறுபட்டது பேதங்கள் அப்படின்னு சொன்னான். ஏன்னா அவன் என்ன சொல்றான்னா, அந்த பேதம்னு சொல்லும் போது எதனுடைய பேதம்னு அங்க ஒரு பிரதியோகி சாபேட்சம், பிரதியோகியோடைய அபேட்சை இருக்கு. பேதம்னா எதனுடைய பேதம், கடத்தை சொன்னோம்னா அது படத்தினுடைய பேதம் அப்படின்ட்டு எல்லாம் ஒரு பிரதியோகியோடைய அபேட்சை இருக்கும். ஆனா ஜாதி கடத்துவம் படத்துவம்னு சொன்னா அந்த வஸ்து அது நமக்கு அந்த அபேட்சை இருக்காதுன்னு அவன் சொன்னான். அதனால ஜாதி வேற பேதம் வேற அப்படின்ட்டு எல்லாம் அவன் சொன்னான். யாரு, நையாயிகன் முதலானோர். நையாயிகன் அது மாதிரி இவன் வைசேஷிகன் இவெல்லாம் இந்த மாதிரி சொல்லுவான். இப்படி ஒப்புக்கொண்டால் அந்யோன்ய ஆசிரயணம் அனவஸ்தை என்ற 2 தோஷங்கள் ஏற்படும். எப்படின்னா, கடத்துவத்தை அறியணும்னு வச்சுக்கோங்க, படத்துவத்தை காட்டிலும் கடத்துவத்துக்குள்ள பேதம் கடத்துவம். இப்ப இது இந்த மாதிரி இதெல்லாம் ஒத்துண்டோம்னா, எதுனா இந்த பேதம் ஜாதி இதெல்லாம் ஜாதியை காட்டிலும் பேதம் வேறுபட்டது அப்படிலாம் ஒத்துண்டோம்னா, அதுக்கு அங்க அந்யோன்ய ஆசிரயணம் அனவஸ்தை அப்படிங்கிற தோஷங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு. அந்யோன்ய ஆசிரயணம்னா என்ன அப்படின்னா, இது தெரிஞ்சுட்டாதான் அது தெரிஞ்சுக்க முடியும், அது தெரிஞ்சுட்டாதான் இது தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, இப்ப கடத்துவம்னு சொன்னோம்னா இது படத்தை காட்டிலும் வேறுபட்டது, படத்துவம்னா இது கடத்தை காட்டிலும் வேறுபட்டது, இப்படிலாம் தெரிஞ்சுட்டாதான் அந்த வஸ்துவ. இப்ப கடத்துவம்னாலே நமக்கு எப்படி, நம்ம எல்லாம் இது கடத்தினுடைய தன்மை அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம், கடத்தினுடைய தன்மைன்னு சொல்லணும். அவன் என்ன சொல்றான்னா, அந்த கடத்தினுடைய தன்மை வேற பேதம் வேற. அது கடத்துவத்தை அறியும் பொழுது, கடத்துவம்ங்கிறது ஒரு வஸ்துவ கடம்னு அறியும் பொழுது அது படத்தை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா படம்ங்கிறது வேற, கடம்ங்கிறது வேற. அதனால கடத்துவம் என்பதும் படத்தை காட்டிலும் கடத்திற்குள்ள பேதமும் வேறாகில்
கடத்துவத்தை அறிந்தால்தான் படபேதத்தை அறிய முடியும் என்றும், படபேதத்தை அறிந்தால்தான் கடத்துவத்தை அறிய முடியும் என்றும் அந்யோன்ய ஆசிரிய தோஷம் வரும். இப்படியெல்லாம் அவன் சொல்றான். அதாவது நையாயிகன் என்ன சொல்றான்னா, ஒரு வஸ்து அந்த ஜாதியோட தெரிஞ்சுட்டா போராது, இது அதை காட்டிலும் வேறுபட்டது, இதை காட்டிலும் வேறுபட்டது, அதை காட்டிலும் வேறுபட்டது, அப்படியே ஒவ்வொரு வஸ்துவை காட்டிலும் அப்படின்னு சொல்லிண்டே போகணுங்கிறான். அப்படி சொன்னா என்னவாகும்னா அனவஸ்தைங்கிற தோஷம் வரும், அந்யோன்ய ஆசிரிய தோஷம்ங்கிற தோஷம் வரும். இதை காட்டில வேறுபட்டது, அதை காட்டில வேறுபட்ட உலகத்துல எத்தனை வஸ்துக்கள் இருக்கு. ஒரு வஸ்துவை மற்ற வஸ்துக்கள்ல இருந்து பிரிச்சு அந்த பேதம் பிரிச்சு காட்டிதான் அறிய முடியும்னா அப்ப என்ன உண்டாகும்னா அது நமக்கு அனவஸ்தைங்கிற தோஷம் உண்டாகும். எத்தனை வஸ்துக்கள் இருக்கு, இது எல்லாத்தையும் காட்டிலும் வேறுபட்டது வேறுபட்டது வேறுபட்டதுன்னு போயிட்டே இருந்தா அப்ப அனவஸ்தை, அது முடிவில்லாததுன்னு ஒரு தோஷம் வரும். அதே மாதிரி இதை காட்டில வேறுபட்டது அதை அறியணும்னா, இப்ப கடத்துவத்தை அறியும் பொழுது இது அந்த வஸ்துவை காட்டிலும் வேறுபட்டது, இந்த வஸ்துவை காட்டிலும் வேறுபட்டது, அப்பதான் கடத்துவமே அறியப்படும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி சொன்னா அது இந்த வஸ்துவை காட்டிலும் வேறுபட்டனா அந்யோன்ய ஆசிரிய தோஷம். அந்யோன்ய இது அறிந்தால்தான் இந்த வஸ்துவை அறிய முடியும். படபேதம் கடத்துவத்தை காட்டிலும் வேறாகில் கடத்துவத்தை படபேதத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்கு ஒரு பேதம், அதை கடத்துவத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்கு மற்றொரு பேதம், இப்படி முடிவில்லாமல் பேதங்களை ஒப்புக்கொள்ள வேண்டி வருகையால் அனவஸ்தை தோஷமும் உண்டாகும். ஆகையினால கடத்தில் உள்ள படபேதம் முதலானவை கட ஜாதி என்று சொல்லப்படும் கடத்தின் அமைப்பாகில் கடத்துவமே. இப்படி சொல்லிட்டா ஈஸியா போயிடும். இப்ப கடத்தை சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்றான்னா, இது படத்துக்கு படபேதம், இது சேர்த்து சேர்த்து சொல்லணுங்க. கடம்னு ஒரு வஸ்துவை நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன சொல்லுவோம், கடத்துவம். அதனுடைய ஜாதி என்னது, கடத்துவம், கடமாய் இருக்கும் தன்மை. அப்படி சொன்னா நமக்கு புரிஞ்சிடும். அவன் என்ன சொல்றான்னா அதனுடைய பேதம், அது எதுல இருந்து வேறுபட்டது, எதுல இருந்து வேறுபட்டது, எதுல இருந்து வேறுபட்டதுன்னு சொல்லணும். அதே மாதிரி படத்தை அறியணும்னா, படம்னு ஒரு வஸ்திரம், இது அறியணும்னா வெறும் படத்துவம்னு சொன்னா போறாது, அது கடத்துல இருந்து வேறுபட்டது, அதுல இருந்து வேறுபட்டது, இதுல இருந்து வேறுபட்டதுன்னு வஸ்துக்கள் அளவில்லாம சொல்லிண்டே இருக்கும். அப்படி சொன்னா அனவஸ்தைங்கிற தோஷமும் அந்யோன்ய ஆசிரியம்ங்கிற தோஷமும் உண்டாகும். அதனால இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அப்படியெல்லாம் கடத்தில் உள்ள படபேதம் இந்த மாதிரி எல்லாம் இப்படியெல்லாம் சொல்றத காட்டிலும் கடம்னா கடத்துவம், படம்னா படத்துவம், கோனா கோத்துவம், இப்படி கொள்வதுதான் நல்ல வழி. அதாவது அந்தந்த வஸ்துக்கள் அந்தந்த தன்மைகளோடு அறிந்தாலே போறோம். இன்னொரு வஸ்துல இருந்து அது வேறுபட்டது, இன்னொரு வஸ்துல இருந்து வேறுபட்டது, இன்னொரு வஸ்துல இருந்து வேறுபட்டதுன்னு அந்த பேதத்தை சேர்த்து சேர்த்து அறிய வேண்டிய அவசியம் இல்ல. அந்தந்த வஸ்துக்களுக்கே இருக்கிற எக்ஸ்க்ளூசிவ், அதுக்கே இருக்கிற அந்த யுனிக் ஆகாரத்தோட தெரிஞ்சிருந்தாலே போறோம். அது மற்ற வஸ்துக்கள் தன்னை போல அது வேறுபடுத்தி காட்டும் அப்படின்னு சொல்றதுதான். இப்போ நையாயிகள்லாம் அப்படி சொல்லல, அறியும் பொழுதே மற்ற வஸ்துக்களுடைய பேதத்தையும் சேர்த்து சேர்த்து அறியணுங்கிறான். நமக்கு சித்தாந்தத்துல நம் ஒரு வஸ்துவ அறிஞ்சுட்டாலே, இப்ப யானைன்னு அறிஞ்சுட்டாலே நம்ம புலிய பார்க்கும்போது இது யானை, இது புலி, இது வேற மிருகம், இது யானை இல்லைங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அந்த கோத்துவம் கஜத்துவம்ங்கிற தன்மையோட நம்ம கஜத்தை புரிஞ்சுடுவோம். அவன் என்ன சொல்றான்னா, இது அதுல இருந்து வேறுபட்டது, இதுல இருந்து வேறுபட்டது, அதுல இருந்து வேறுபட்டது அப்படின்னு கூடவே அறியணும் அப்படின்னு அவன் சொல்றான். இது தோஷம் அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் இப்போ ஒரு விஷயம் சொல்றார். தன்னை மறந்த மூடர்கள் கதையில் 10 மூடர்களில் ஒவ்வொரு மூடனும் தன்னை மறந்து 9 பேரை எண்ணி நம்மில் ஒருவர் குறைகிறோமே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அறிவாளியான வழிப்போக்கன் ஒருவன் எண்ணுகிற மூடனை பார்த்து நீதான் 10ஆம் அவன் என்று நினைவூட்டியவுடன் அந்த வாக்கியத்தினால் 10ஆம் அவனாக தன்னை பற்றிய பிரத்யட்ச ஞானம் அவனுக்கு ஏற்படுவது போல் தத்துவமசி என்னும் வேதாந்த வாக்கியத்தால் ஏற்படும் ஞானமும் பிரத்யட்ச ஞானமே என்று அத்வைதிகள் கூறுகிறார்கள். இவ்விடத்தில் நீ என்பதின் பொருள் நான் என்று பிரத்யட்சமானாலும் 10ஆம் அவன் ஆகிறேன் என்பது வாக்கியத்தினால் உண்டாகும் ஞானமே ஒழிய பிரத்யட்ச ஞானம் இல்லை. 10ஆம் அவன் ஆகிறேன் என்ற வாக்கியஜன்ய ஞானத்தையும் பிரத்யட்சமாக ஒப்புக்கொண்டால் நீ தர்மவான் ஆகிறாய் என்ற வாக்கியத்தினால் ஏற்படும் ஞானத்தையும் பிரத்யட்சமாக ஒப்புக்கொள்ள வேண்டி வரும். இது சப்தஜன்ய ஞானம் என்பது எல்லாரும் ஒப்புக்கொண்ட விஷயம். இதுவும் பிரத்யட்சமே என்று பிடிவாதம் பிடித்தால் நீ இந்திரியங்களை உடையவனாகிறாய் முதலான வாக்கியங்களினால் இந்திரியங்கள் முதலான அதீந்திரிய பொருள்கள் அனைத்தும் பிரத்யட்சமாக வேண்டி வரும். பொருள்களுக்குள்ளே இந்திரியங்களுக்கு விஷயமாவது
ஆகாதது என்னும் விபாகமே இல்லாமல் போய்விடும். ஆகையால் தத்துவமசி என்னும் வாக்கியஜன்ய ஞானம் பிரத்யக்ஷம் என்று அத்வைதிகள் கூறுவது தவறு என்று நிரூபிக்கப்பட்டதாயிற்று. இது ஒரு விஷயம், இது ஸ்ரீபாஷ்யத்துல டீடைலா வரும். இதெல்லாம் மகா சித்தாந்தத்துல தெரியக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் சுருக்கமா இது இந்த இடத்துல சொல்றேன். என்னன்னா, இந்த மூடர்கள் கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு ஆத்தங்கரையா 10 மூடர்கள் அப்படின்ட்டு ஒரு அந்த இடத்துல இந்த பஞ்சதந்திர கதைகள் எல்லாம் வரும். அதுல அந்த 10 பேர் ஆத்தங்கரைய கலந்து போறான். கலந்து போனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் அவ எல்லாரும் 10 பேரும் வந்துட்டோமா அப்படின்ட்டு எண்ணிக்கும் பொழுது தன்னை விட்டுட்டு என்றான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூடனுமே தன்னை மறந்து 9 பேரை எண்ணிக்கிறான். தன்னை என்றத விட்டுட்டு போயிடான். உடனே அவெல்லாம் ரொம்ப கவலைப்படான். ஐயோ 9 பேர் தான், ஏன்னா தன்னை அவ எண்ணிக்கவே இல்லை. 10 பேரும் அந்த மாதிரி எண்ணி பாத்துக்கிறான். பார்த்தா அவ 10 பேரை நினைச்சு அதான் இங்க விட்டுற. 10 மூடர்கள் ஒவ்வொரு மூடலும் தன்னை மறந்து 9 பேரை எண்ணி நம்மில் ஒருவர் குறைகிறோமே என்று கவலைப்பட்டு அவ எல்லாரும் உடனே ரொம்ப ஐயோ ஒருத்தன் காணும், ஒருத்தன் தண்ணியிலேயே விட்டுட்டு வந்துட்டோம், ஆத்தங்கரையிலேயே அவன் மூழ்கி போயிட்டான் அப்படி இப்படின்னு கவலைப்பட்டுட்டே இருக்கா. அப்போ ஒரு வழிபோக்கன் வரும், அறிவாளியான வழிபோக்கன் வரும் எண்ணுகிற மூடனை பார்த்து நீதான் 10ஆம் என்று நினைவு. அப்ப அவன் கரெக்டா எண்ணி சொல்லிட்டு நீதான் 10வது ஆள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்ப அவளுக்கு அந்த கதை முடிஞ்சு போச்சு. இப்ப நமக்கு என்ன விஷயம் வேணும்னா, இந்த வாக்கியத்தினால நான் தான் 10ஆமவன் அவனுக்கு தெரியுது. அந்த வாக்கியத்தினால 10ஆமவன் தன்னை பற்றிய பிரத்யட்ச ஞானம் அவனுக்கு ஏற்படுவது போல். அந்த இடத்துல அவன் வாக்கிய ஞானம் தான் அது. நீதான் 10ஆமவன் அவன் தன்னை 10வது ஆளா அவன் தெரிஞ்சுண்டா கூட அந்த வாக்கியத்தினால உண்டான ஞானம் அது. அப்போ அதான் இங்க சொல்ல போறார், தன்னை பற்றிய பிரத்யட்ச ஞானம் அவனுக்கு ஏற்படுவது போல் தத்துவமசி அது நீ ஆகிறா என்னும் வேதாந்த வாக்கியத்தால் ஏற்படும் ஞானம் பிரத்யட்ச ஞானமே என்று அத்வைதிகள் கூறுகிறார்கள். அத்வைதிகளுக்கு இந்த சப்தத்தினால உண்டார ஞானத்தை அவ ஒத்துக்கல. வேதாந்த சவணம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, சப்த ஞானத்தை அவ ஒத்துக்கல. பிரத்யக்ஷத்துல உண்டார அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசிங்கிற ஞானத்தை ஒரு ஆச்சாரியன் உபதேசம் பண்ணின உடனே அவ என்ன பண்றான்னா, அவன் உடனே அதை தியானத்துக்கு விஷயமாக்கிண்டு அப்போ அகம் பிரம்மாஸ்மி நான் தான் நான் தான் பிரம்மன் அவன் அதையே தியானத்துக்கு வச்சுண்டு அப்ப அவனுக்கு அதனால மோட்சம் உண்டாருது. அது அதே தியானம் பண்ணிட்டா போனோம். இது சப்தத்தினால உண்டாகக்கூடிய ஞானம் இல்ல, இது பிரத்யக்ஷத்தினால உண்டார ஞானம் அப்படின்ட்டு அத்வைதிகள்லாம் சொல்றான். இது சித்தாந்தத்துல ஒத்துக்கல. இது ஏன்னா சப்தத்தினால உண்டார பிரத்யக்ஷ அவ இது பிரத்யக்ஷத்தினால சப்தம்ங்கிறது ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நமக்கு சப்தம்னு இருக்கு இல்லையா, சப்தம்ங்கிறது காதால கேக்குறது. பிரத்யக்ஷத்துல காதால கேக்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. நம்ம பிரத்யக்ஷம் எத்தனை இந்திரியங்கள்ல 5 கண்ணால பாக்குறோம், காதால கேக்குறோம், அப்புறம் வாயால ருசிக்கிறோம், மூக்கால நுகர்றோம், சரீரத்தினால உணர்கிறோம். இந்த மாதிரி இருக்கு. இப்ப காதால கேட்கறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. காதால கேட்கறதுங்கிறது இப்ப கேள்வி ஞானம் இல்லையா. இப்போ அதே மாதிரி நமக்கு சப்தம்ங்கிற பிரமாணம் என்னது, வேதம், வேதாந்தங்கள், இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம். அந்த அப்பாற்பட்ட விஷயத்த நமக்கு என்ன சொல்ற, சப்த பிரமாணம் அப்படின்னு சொல்றது. ஓகேயா. இப்ப நமக்கு இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை நம்ம அறியும் பொழுது அது சப்த பிரமாணம் தான், அது வேதம் தான் முக்கியமானது, மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம். இப்ப அத நம்ம எப்படி அறிகிறோம், அந்த வேதம்ங்கிறது சப்த பிரமாணத்தை நமக்கு சப்தம்ங்கிற காதுங்கிற இந்திரியம் மூலமா தான் நம்ம அறிகிறோம் இல்லையா. அதனால அத்வைதிகள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த வாக்கியஜன்ய ஞானத்தை நமக்கு சப்தம் மூலமா தானே நமக்கு அந்த சப்தம் மூலமா அறியறதுனால அது பிரத்யக்ஷ ஞானம் அப்படின்னு அவ ஒத்துக்கிறான். அத வேதாந்த வாக்கியஜன்ய ஞானம்ங்கிறத அவ ஒத்துக்க மாட்டேங்கிறான். வேதாந்த வாக்கியத்தினால வரக்கூடிய ஞானம் சப்த ஞானம்ங்கிறத ஒத்துக்கவே இல்லை. இது இந்த இடத்துல இவ என்ன சொல்றா, தத்துவமசிங்கிற ஞானத்தை வேதாந்த வாக்கியத்தினால ஏற்பட்ட ஞானத்தை நம்ம எப்படின்னா சாஸ்திரம் மூலமா அறியப்பட்ட, நம்ம காதுங்கிற இந்திரியத்தினால அறிகிறோம், அது வேற விஷயம். பட் சாஸ்திரம் சொல்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம சப்த பிரமாணம்னு வச்சுருக்கோம். அப்படி இல்லைன்னா பிரத்யக்ஷத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் நமக்கு பிரத்யக்ஷத்தால அறியக்கூடிய ஞானம் சாஸ்திரத்தினால அறியக்கூடிய ஞானம்ங்கிறத விபாகம் இல்லாம போயிடும். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க.
ஏன்னா எதனால இந்த சித்தாந்தத்துல சப்தத்தை வந்து ஒரு தனி பிரமாணமா சொல்லிட்டு இருக்கோங்கிறதுக்கு நல்லா கரெக்டா அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யாராவது அப்படி கேட்பான், அதுவும் காதுனால கேட்கப்படுறதானே, காதுங்கிறது ஒரு பிரத்யட்சத்துக்கு உண்டான ஒரு கரணம் தானே அப்படின்ட்டு எல்லாம் கேட்டா, அப்ப வந்து நம்ம என்னன்னா இல்ல சாஸ்திர ஞானம் வந்து நமக்கு காது வழியா நமக்கு வரணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கு. ஆனா நமக்கு வந்து சாஸ்திர ஞானம் வேற, பிரத்யட்ச ஞானம் வேற. நம்ம அந்த விபாகத்தை வச்சுட்டு இருக்கோம். அப்ப வேதாந்த வாக்கியங்கள்ல நமக்கு பிரம்மத்தை பத்தின அறிவு, ஆத்மாவை பற்றின அறிவு இதெல்லாம் வந்து பாருங்க. அப்ப சில இடங்கள்ல அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்திரியங்களுக்கு விஷயம் ஆகுவது விஷயம் ஆகாதது என்னும் விபாகமே இல்லாமல் போயிடும். எல்லாமே நம்ம வந்து வேதாந்த ஞானம் எல்லாமே நம்ம காதுல தானே கேட்கிறோம். அப்ப காதுனால தானே உண்டாருது. அப்ப அதெல்லாம் சாஸ்திரம் எல்லாத்தையும் வேதம் எல்லாத்தையும் நீ வந்து பிரத்யட்சத்துல கொண்டு வந்துட்டோம்னா அப்ப என்ன ஆகும் தெரியுமா, இந்த விபாகம் இல்லாம போயிடும். இங்க பாருங்க என்னோட ஆரோ. அப்ப வந்து பிரத்யட்சமா பொருள்களுக்குள்ளே இந்திரியங்களுக்கு விஷயம் ஆவது ஆகாதது என்னும் விபாகமே இல்லாமல் போய்விடும். இதுதான் சித்தாந்தத்துல இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நீங்க இனிமே டீட்டெயிலா படிப்பீங்க. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, அவர்களுக்கு எல்லாம் தத்துவமசி அப்படிங்கிற வாக்கியத்தினால ஏற்படுற அந்த ஞானத்தை வந்து ஆச்சாரம் உபதேசம் பண்ணின உடனே அவன் கேட்ட உடனே தன்னையே அவன் வந்து அத வந்து தியானம் பண்ணிட்டு அவன் அதுதான் அவனுக்கு மோட்சத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்ல, உபாசனாத்மகமான ஞானம் தான் நமக்கெல்லாம் வந்து மோட்சத்துக்கான காரணம்னு நம்ம சொல்றோம். அவன் வந்து இந்த மாதிரி வாக்கியத்துல கேட்ட உடனே அவனுக்கு உண்டாகக்கூடிய ஞானம், வேதாந்த வாக்கியத்தினால ஞானத்தை கூட பிரத்யட்ச ஞானம்னு அத்வைதிகள்லாம் சொல்றா. இந்த இடத்துல நீ என்பதன் பொருள் நான் என்று பிரத்யட்சம் ஆனாலும் அவன் வந்து சொல்றான், அந்த 10வது அவனை காமிச்சு சொல்றான், நீதான் அந்த 10வது ஆள் அப்படின்னு சொல்லிருக்கான். சொன்ன உடனே அவனுக்கு வந்து அந்த அவனை குறிச்சு சொல்றான், நீதான் அந்த 10வது ஆள். சரின்னு சொன்ன உடனே அப்ப நான் தான் அந்த 10வது ஆள் அவன் புரிஞ்சிருந்தாலும் இது வந்து வாக்கியத்தினால உண்டான ஞானமே வழிய பிரத்யட்ச ஞானம் இல்லைங்கிற. ஏன்னா தன்னை அவன் வந்து தன்னை உணர்ந்துக்கிறான். அந்த இடத்துல நான் தான் 10வது அவன் உணர்ந்துக்கிறான். அவன் சொல்லி காமிச்சது வந்து நீதான் அந்த 10வது ஆள்னு சொன்னா கூட, அது பிரத்யட்சமா இருந்தா கூட அவன் உணர்ந்துக்கிறது தன்னை பத்தி அவன் உணர்ந்துக்கும் பொழுது, நான் தான் அந்த 10ஆம் அவன் உணர்ந்துக்கும் போது அது வாக்கியஜன்ய ஞானத்தை அது உண்டானது நான் ஒத்துக்கணுமே வழிய அது பிரத்யட்ச ஞானம் இல்லை. 10ஆம் அவன் ஆகிறேன் என்ற வாக்கியஜன்ய ஞானத்தையும் பிரத்யட்சமாக ஒப்புக்கொண்டால் நீ தர்மவான் ஆகிறான் என்ற வாக்கியத்தினால் ஏற்படும் ஞானத்தையும் பிரத்யட்சமாக ஒப்புக்கொள்ள வேண்டும். அதாவது இது வந்து வேதத்துல